குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய 9ஆம் இடத்துல அமைந்து 5ஆம் பார்வையா உங்களை தான் பாப்பே நடம்பிடிக்கிறாரு. சுக்கிரனும் ராசிநாதனும் அங்க உட்கார்ந்து உங்களை தான் 7ஆம் பார்வையா பாக்குறாரு. வேற என்ன சாமி வேணும் துலா ராசிக்காரர்கள்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண ரீதியாக இருந்த பிரச்சனையில இருந்து வெளில வர போறீங்க. நிறைய சேஞ்ச் ஓவர் நடக்க போகுது. 2 சுபகிரகங்களுடைய பார்வை ஸ்வயங்கன்னு யார் மேல விழுதுன்னா துலா ராசிக்காரங்க மேலதான் விழுது. ரொம்ப அதி அற்புதமான நேரங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சொல்லும் போது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச்சார கிரக நிலவரத்தை பார்த்து விடலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கை. செவ்வாய், புதன், ராகுடைய காம்பினேஷன். இந்த பக்கம் வாக்கியப்படி பஞ்சாங்கம் படி தெரித்துன்னு கருது எதா இருந்தாலும் சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே. 10ஆவதுக்கு சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த சுக்கிரன் பை பை சொல்லிட்டு மேஷ வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆக போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் வீட்டில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. இன்னும் ஒரு 45 நாள் அவரும் கிராஸ் ஆகி தன்னுடைய பயணத்தை தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். இந்த மாதிரியான அமைப்புலதான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாத கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய விதமாக செவ்வாயும் போய் மீன வீட்டில் அமரப் போகிறார். ஸோ ஆல்ரெடி அங்க வந்து சனி இருக்காரு. அதோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயுமோட ஒரு காம்பினேஷன். எகைன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை பராபர வருடம் ஆரம்பிக்குது. பராபவ வருடம் ஆரம்பிக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே சூரியன் எங்க வந்துருவார்? அஸ்யூஷுவல் மேஷத்துக்கு வந்துருவார். ஸோ 14ஆம் தேதி சூரியன் மீன வீட்டில இருந்து மேஷ வீட்டை நோக்கி நகரப் போகிறார். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் ஆட்சி அதிகாரமா உட்கார போறார். ஓகே. 10ஆம் தேதி வக்ரகதியில இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் தேதி மீன வீட்டை நோக்கி நான் நீச்சம் உச்சம் எடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அப்படிதான் கொஞ்சம் நீச்ச அமைப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை இயங்க போறார். ஸோ முதல் ஒரு 13-14 நாட்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன வீட்டுல இருக்க போகுது. கிளியர். இந்த தடவை எகைன் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷனோட மீன வீட்டுல இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அது மாறும். அதனால ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை ஏப்ரல் ஒரு மாதம் எல்லாருமே சாமிக்கு விடுறது பெட்டர். நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் நான் சொன்னேன் இந்த மாசம் எல்லாரும் சாமிக்கு விட்டுருங்க, பிப்ரவரி மார்ச் எல்லாம் சாமிக்கு விட்டுருங்க. தொடர்ந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருக்கு நிலவரம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் சில ராசிகளுக்கு அது பாசிட்டிவாகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் சில ராசிகளுக்கு ரொம்ப அலாட்டா இருக்க வேண்டிய டைம் பீரியடாகவும் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க. தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 வருட ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தா மற்ற 12 ராசியில ஒரு ராசி சூப்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இல்ல 2 ராசி சூப்பர் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு துலாமும் மகரமும் தான் தருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிற பிளானட்லாம் ஒரு மாதிரி சனியோட ஒரு இணைவுல ஒரு கன்ஜெக்ஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை கடவுள் யாருக்கு உருவாக்கி இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரர்கள் தான் உருவாகி இருக்காரு. கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருந்து அப்படியே அது 6க்கு போய் 6ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சம் அடைஞ்சு ஒரு போன மாசத்துல இருந்து ஒரு 6 நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குதான் துலாமுக்கு, இல்லைன்னா சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய தேடி வரக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்க போகுது. ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ராசிநாதனுடைய 7ஆம் இடத்துடைய பார்வை. 2 சுபகிரகங்களுடைய பார்வை ஸ்வயங்கன்னு யார் மேல விழுதுன்னா துலா ராசிக்காரங்க மேலதான் விழுது. ரொம்ப அதி அற்புதமான நேரங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சொல்லும் போது. 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 28 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு துலா ராசிக்காரர்கள் இந்த தடவை அனைவரையும் நீங்கள் சொக்க வைக்க போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பக்கம் குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய 9ஆம் இடத்துல அமைந்து 5ஆம் பார்வையா உங்களை தான் பாப்பே நடம்பிடிக்கிறாரு. 10ஆவதுக்கு இன்னொரு குருவான சுக்கிரனும் ராசிநாதனும் அங்க உட்கார்ந்து உங்களை தான் 7ஆம் பார்வையா பாக்குறாரு. வேற என்ன சாமி வேணும் துலா ராசிக்காரர்களுக்கு? சூப்பரா இருக்க போறீங்க.
ஒரு லைட் அடிச்சாலே துளாராசிக்காரங்களை பிடிக்க முடியாது. இப்போ 2 பக்கமும் சூப்பர் லைட் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்? காசு, பணத்துல எந்த குறையும் இல்லாம நிம்மதியா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர போறீங்க. நெறைய சேஞ்ச் ஓவர் நடக்க போகுது. ஸோ இங்கேருந்து சுக்கிரனுடைய பார்வையும் வந்து துலாம் வீட்டுக்கு, அங்கேருந்து குருவோட பார்வையும் இங்க துலாம் வீட்டுக்கு விழுகுது. ஸோ 2 சுபகிரகங்களுடைய பார்வை. ஒரு லைட் அடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. இப்போ 2 லைட்டும் சேர்ந்து அடிச்சு, உங்கள ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க வச்சு தான் தீருவேன்னு சொல்லிட்டு காலம் தீர்மானம் செய்து விட்டது. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே. ஒரு 17, 18 வருஷத்துக்கு அப்புறம் துலா ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்க போறீங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்க போறீங்க. இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான வசந்த காலங்கள் தான். பட் ஸ்டில் 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை எஸ் ஆர் நோ? எஸ், ஓகே, நல்ல விஷயம் தானே. 2ஆம் வீட்டாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, இந்த பக்கம் 12ஆம் வீட்டாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிறது, 11ஆம் வீட்டாதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுலாம் வேலை குறித்து நிறைய மண்டக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு. வேலையில் எப்படி முன்னேற்றம் அடையிறது, எப்படி வருமானம் ஈட்டுவது, எப்படி வந்து பொருளாதாரத்தை சரி பண்ணுறது, முதல்ல எப்படி கடனை கட்டி முடிக்கிறது, கடனே ஓடிட்டே இருக்கேன், இந்த கடனை எப்படி கட்டுறது, இன்னும் சில பேருக்கு இன்னும் ஞானம் அதிகமாக இந்த பிறவி கடனை கழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது, கோயிலாக போகிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்குள் இருந்த மன குழப்பங்கள்லாம் ஒரு கிளாரிட்டியோட இந்த தடவை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேருக்கு வீடு வாகனம் வாங்குவதற்கான அமைப்பு வரும். தோட்டத்தோடு இருக்கக்கூடிய வீடு வாங்குறது, இல்லை நீங்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இல்லை உங்கள் பூச்செடியோட அழகுபடுத்துறது, இல்லை செம்பருத்தி செடி வாங்குறது, எக்ஸ்பெஷலி துளசி வாங்குறது, 2மே இந்த தடவை துளாராசிக்காரங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்லை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகே. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பதவி பட்டம் உயர்வு கிடைக்க போகுது. ஜாப் சேஞ்ச் ஓவர் 100% உண்டு. இது வரைக்கும் வேலை மாற்றம் நிகழணும்னு நடிச்சிட்டு இருக்க துளாராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் நிகழ்ந்தே தீரும். எனக்கு ஒரு இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு இடத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா போவீங்க. இது வரைக்கும் இல்லாமல் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது லாபமாக முடியுமா அப்படின்ற கேள்விக்குறியில் இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி லாபம் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான அமைப்பெல்லாம் வரப்போகுது. ஏன்னா 7ஆம் இடத்தில் ராசிநாதன் 19ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இருக்க போறார். 11ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்காந்து 7ஆம் இடத்துக்கு பார்க்குற. எப்பயுமே சொன்ன மாதிரி 11, 7, 5ஆம் இடங்கள்லாம் இயங்கும் போது ஒரு மனுஷன் ராஜயோகத்தை அடைய முடியும். அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கு சுப்ரீம் டைம் அப்படிதான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு மாதம் அப்படின்றது ஒரு 12 வருடங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மாதம், ஒரு 27, 28 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடிய போகிறது. நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுதுப்பா. எக்ஸ்பெஷலி துளாராசி படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்கு. 13 வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதை விட அற்புதமா இருக்கு. நிறைய கனவுகள் மட்டுமே காணிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இனிமேல் காரிய வெற்றி கிடைக்க போகிறது. நீ என்னதான் நீங்க என்னை வந்து கீழே கமெண்ட்ல எப்படிதான் எழுதினாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும்ல, யாரோ ஒத்தி நான் நம்புறேன், நீங்க நம்புங்க, சூப்பரா இருக்க போறீங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு விமோச்சனம் வரும், ஒரு முடிவு வரும். ஒன்னா ஒரு வீடு மாறுறது, இடம் மாறுறது, வேலை மாறுறது, பதவியில் உயர்வு, ரொம்ப நாள் பேசாம இருந்தவங்க பேசுறது, இல்லை அவர்களை தேடி நீங்க போறது, ரொம்ப அப்படியே கடனா வச்சுட்டு இருந்த இடத்துல அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. குருவுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய திறமை மூலமாக, உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக அதை வெளிப்படுத்துவது, ரொம்ப நாளா இல்லாம சுகமா சொபிஸ்டிகேட்டா இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி கொஞ்சம் வேலைன்னு கொஞ்சம் ஒர்க்காலிக்கா மாறுறது, வேலை பழு அதிகரிக்கிறது, பிள்ளைகள் மூலமாக எந்த பிரச்சனையில இருந்து ஒரு சுமூகமான சூழல் வர்றது அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. கோச்சார ரீதியாக ஒருவேளை ஏதாவது நெகட்டிவா நடக்கலாம், உங்களோட நேட்டராஸ்கோப் நல்லா இல்லைன்னு அர்த்தமே தவிர மற்றபடி கோச்சாரங்கள் இந்த மிகச்சரியான வலு சேர்க்க போயிருது. 19ஆம் தேதிக்கு அப்புறமே ராசிநாதன் போய் 8ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது, 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களோட 2ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. ஸோ அதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். 2ஆம் வீட்டுக்கு ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கிறதோட வேற ஏதாவது ஒரு பலன் இருக்க போதான் என்ன. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். நிறைய நல்லவையெல்லாம் தெரியும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. இதில் துளாராசிக்காரர்கள் நிறைய டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஷார்ட் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி பொசிஷனுமே ஆல்மோஸ்ட் மே வரைக்குமே அங்கேயே இருக்க போகுது. அப்படின்ற போது நிறைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல தேவையில்லாம ஏதாவது பண்ணியிருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு யாரோ ஒன்று அப்படி இல்லை இருந்தாலும் எனக்கு மைய வச்சுட்டா, மாந்திரிகை வச்சுட்டா, அது வச்சுட்டா, இது வச்சுட்டா, அதெல்லாம் தவிடுபடி ஆக போகுது. நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முறையா சரியா நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க. ஆனால் துளாராசிக்காரர்கள் உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க. எஸ்பெஷலி துளாராசிக்கார பெண்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. ரொம்ப அழுத்து போச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எவ்வளவுதான் நான் போடுறதுன்னு சொல்றவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சூரியன் அவர் அமர்ந்து 7ஆம் பார்வையா பார்க்கும்போது யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ அவருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கண்டிப்பாக வந்து தீரும்.
உங்க சுயஜாதத்திலே அதற்கான அமைப்பு இருக்கின்ற பட்சத்துல 100 விழுக்காடு இந்த மாதமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம். கவலையே பட வேண்டாம். 4 தடவை எழுதிட்டேன், 5 தடவை எழுதிட்டேன், பார்டர்ல போயிடுச்சு, அதுல போயிடுச்சு, இதுல போயிடுச்சுன்னா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வங்கி தொழில் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு வேலையில இன்னொரு வேலைக்கு உங்களுக்கான பண வரவு அதிகரிக்கும். நீங்க 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 25,000 30,000 வாங்கக்கூடிய இடத்துல போய் சேருவீங்க. அதற்கான அமைப்பு உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். நல்லா இருக்கு. நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கழிவுகள் போற இடத்துல கவனமா பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி ஒன்றும் நெகட்டிவ் அல்ல. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வயிறு உபசமாகுது, அடிக்கடி சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருக்கு, டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு பழசை சாப்பிட்றதுன்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா தேவையில்லை சனியோட நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிக்க போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏறுமுகம் தான். இப்படியே ஒரு மாதிரி நான் படித்தேன் ஆனால் மார்க் வரல துளாராசிக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்படியே இருக்கும். இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஜெயிச்சே ஆகணும்னு பிள்ளைகளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். ராசிநாதன் அதை உருவாக்கி கொடுப்பார். அடுத்து 8ஆம் இடமா இருந்தா கூட ராசிநாதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போறாரு அப்படின்ற போது நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரும். 7க்கு 2 தான் 8. அவர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய நல்லவை கிடைக்கும். நிறைய கூட்டு சேர்ந்து படிப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கேட்டு படிக்கிறதுன்ற மாதிரி நல்லவை எல்லாம் தேடி வரப்போகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் துளாராசிக்காரருக்கு நல்ல நேரம் கிடைக்குது. பிள்ளைங்கள நல்லபடியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வீட்டுல கெட்டிமேல சத்தம் கொட்டும். நிறைய காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், கல்யாணம் நடக்கும், காது குத்து நடக்கும், உங்க தலைமையிலேயே நடக்கும். நிறைய பிரிந்தவர்கள் வந்து சேருவார்கள். இது வரைக்கும் பேச தயக்கமா இருந்த இடத்துல டக்கு டக்கு நீங்களா போய் பேசுவீங்க. மகிழ்ச்சி, ஆரவாரம், அன்பு அத்தனையும் கிடைக்கும். நெகட்டிவா ஒண்ணுமே இல்லப்பா. நிறைய பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளை தேடி போக போறீங்க, பயணப்பட போகிறீங்க. எப்படி பணத்தை சேர்த்துக்கலான்ற மாதிரி எண்ணம் இருப்பது. நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் ஈடு வரும். எடுத்த காரியம் வெற்றி அடையும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக இந்த பிரச்சனை இருந்து வெளில வந்துடுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் சரியா போகுது. கண்ணு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்ணு பல்லு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை மட்டும் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். இந்த மாதம் ராசிநாதன் வேற மேஷத்திலே உட்கார்ந்துருக்காரு. தாண்டி அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வரை அவரோட வீட்டுக்கு போய் அருள் பாவனை செய்ய போறார். அதனால இந்த தடவை உப்பு தீபம் ஏத்துங்க. ஏப்ரல் மாதம் பங்குனி உத்தரத்தோட ஆரம்பிக்குது. அதனால உப்பு தீபம் ஏத்துங்க. முடிஞ்சா ஒரு பெரிய பாத்திரத்துல உப்பு போட்டு அதன் மேல ஒரு அகல் விளக்குல கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 கிராம்பு. அது மேல இன்னொரு விளக்கு வச்சு அதன் மேல எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்க. மகாலட்சுமி வசீமா நீங்க கேட்ட இடத்துல இருந்து கேட்ட பணம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கரெக்டா கிடைக்கும். பண ரீதியாக நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இந்த தடவை அதுல இருந்து வெளில வருவீங்க. யாராவது வந்து நம்ம இடத்த பிடிச்சிப்பாங்கன்னு பயந்த அமைப்பெல்லாம் மாறி நல்லவே எல்லாம் உங்களை தேடி வரும். நிறைய நல்லதெல்லாம் செய்யறதுக்கான காலம் இனிதே கூட காத்திருக்கிறது. யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய கடல் பார்ப்பீங்க. பார்ப்பீங்க மாட்டீங்க, போவீங்க. நிறைய பீச்சுக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பீச்சுக்கு போகிறது, நிறைய படகு போட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பீச்சுக்கு போகிறது, போட்டுக்கு போகிறது, பவளம் இது உங்கள் கண்ணில் போடும். இந்த தடவை பவளப்பாறை, பவளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இந்த தடவை இயங்க போகுது. ஸோ இதன் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகுது. ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய டக்குன்னு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.